அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. உன் கண்ணுக்கு தெரியணும் அவசியமே இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை, உண்மையான விசுவாசம் என்னங்கிறத கற்றுக் கொடுக்கிறார். ஐயா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறான், நான் பணத்திலே தாழ்ச்சிட மாட்டேன். உன் பாக்கெட்ல பணமே இருக்காது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிற அப்படின்னா ஆபிரகாமை மாறி பூமி தாங்க கூடாத அளவுக்கு நான் ஆசீர்வாதத்தை பெறுவதில் நான் தாழ்ச்சிட மாட்டேன். அது கண்ணுக்கு தெரியாம இருக்கும். விசுவாசங்கிறது எனக்கு கண்டிப்பா அது வரியா, அதான் விசுவாசம். கைதட்டும், அதுதான் விசுவாசம். அவன் தான் பாக்கியவான். என்னை விசுவாசிக்கிறவன் என்ன மாதிரியே செய்வான், என்னை விட மேல செய்வான் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கீங்க. அது என் கண்ணுக்கு தெரியல, அது என் கண்ணுக்கு தெரியல. ஆனா உங்க வார்த்தையில நான் நிக்கிறேன், அதுல நான் உறுதியா இருக்கிறேன். அது என் கண்ணுக்கு தெரியாம இருக்கு. இப்ப நான் அதை நம்பும் போது ஆண்டவர் எனக்கு தோள்பட்டை தட்டி கொடுப்பார். ஏன் தெரியுமா? யா, நீ தோமா மாதிரி இல்லப்பா, தோமா பார்த்து விசுவாசித்தான். நீ பார்க்காமலே அத மாதிரி என் வார்த்தையை நம்புறீல்ல, நீ தான் பாக்கியவான். நீங்க தான் பாக்கியவான். கை தட்டுவோம், நீங்க தான் பாக்கியவான்.